அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டின்னர் ரெசிபி. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கிச்சடி சொல்லிட்டு இதுதான் நம்ம ரொட்டீனாக மாற்றி மாற்றி செஞ்சுட்டுருப்போம். சில நேரங்களில் இது எல்லாமே போர் அடிச்சு போய் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட நம்மளுக்கு தோணும். அந்த வகை தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இது இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் டைம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். இதுக்காக ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுடலாம். ஒரு 1லேருந்து 2 வரைக்கும் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்ட பிறகு இதில் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பேட்டர் ரெடி பண்ணி இவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ரெடி பண்ண உடனே நம்ம பேனில் ஊற்றி எடுத்துடலாம். இதுக்காக நான் இந்த மாதிரி பேனில் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யோ இல்லை பட்டரோ கூட ஆட் பண்ணலாம், இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பேட்டர், அதில் தான் நான் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுறேன். தோசை மாதிரி மெலிசாக ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம், அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு ஜஸ்ட் இந்த கரண்டியால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை திருப்பி விடுங்க. அதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த 2 சைடும் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக அந்த மாவு சேர்த்துக்குங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோம்ல, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அது கூடவே கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட துருவி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு மேலே அந்த சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா துருவி கூட கொடுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். எல்லா சட்னிக்கும் இது நல்லா தான் இருக்கும். இல்லை வெறும் டொமேட்டோ கெச்சப்போ இல்லை மைனோஸோ அது கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா ஹாட்டாக இருக்கும் போது சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடும் போது இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். சேம் டைம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். நார்மலாக ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் சாப்பிடாம ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ரெசிபிஸ் தேவை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.